முன்னாடி எல்லாம் லக்ஸுரி, கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட் இந்த மாதிரி இந்த மேனுஃபேக்சரெல்லாம் இப்போ கொஞ்சம் சேஃப்டி சைடு கவனம் கொடுத்து சேஃப்டின்ற மாதிரி சேஃப்டி சைடு ரொம்பவே கவனம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ரீச் ஆன பல வண்டிங்களில் வந்துட்டு நம்ம ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் பார்க்கக்கூடியது இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா மஹேந்திரா தார் ராக்ஸ் 5 டோர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம பல விஷயங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அது லான்ச் ஆகட்டும், அதோட ஃபீச்சர் ஆகட்டும், இல்லை ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸு, அப்புறம் அது ஓட்டுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி பாரத் NCAP கிராஷ் டெஸ்ட்டில் வந்துட்டு மஹேந்திரா தார் ராக்ஸ் 5 டோருக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடல்ட் ஆக்கியூபெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் சைல்டு ஆக்கியூபெண்ட்டுக்கும் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கட்சிருக்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா முன்னாடியெல்லாம் பல பேர் வந்துட்டு எவ்வளோவே ஒரு கம்ஃபர்ட், லக்ஸுரி, ஃபீச்சர்ஸ், ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் என்னவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா சேஃப்டி ரேட்டிங் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை மீடியமாக இருக்குது, இல்லை எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலையன்ற மாதிரி. ஸோ இப்போது இந்த தார் ராக்ஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிற மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்குது, பல பெஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது நார்மல் 3 டோர் தர விட இதில் வந்துட்டு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கூட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டி வைஸும் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் அடல்ட் அண்ட் சைல்டு ஆக்கியூபெண்ட் கட்சிருக்கிறது வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் கார் லவர்ஸுக்கு. ஸோ இந்த சேஃப்டி ரேட்டிங் வந்துட்டு ஒரு வேலை கிராஷ் ஆச்சுனாக்கா நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கோன்றது இந்த ரேட்டிங்கு. பட் இந்த கிராஷே ஆகாமல் தடுக்கிறதுக்கு பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு மஹிந்திரா தார் ராக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லெவல் 2 ADAS ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு லேன் கீப் அசிஸ்ட், ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங்கு, அப்புறமா எமர்ஜென்சி பிரேக்கிங்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது கூட வந்து உங்களுக்கு ABS இருக்குது, EBD இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ஆஃப் ரோடிங்கில் போகும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் லாக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஷ் ஆகாததுக்கு என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ அதுவும் இருக்குது. ஒரு வேலை பை சான்ஸ் கிராஷ் ஆச்சுனாலும் யூஆர் சேஃப்ன்ற மாதிரி மஹிந்திரா தார் ராக்ஸ் வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தார் ராக்ஸுக்கு வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சதை பற்றியும் இப்போது வர மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் ரொம்பவே இந்த சேஃப்டி சைட் கன்சர்ன் கொடுத்து 5 ஸ்டார் ரேட்டிங் டார்கெட் பண்ணுறதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் மூலியமாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டிரைவ் ஸ்பாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைவ் ஸ்பாக். மீண்டும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சந்திக்கலாம். until then stay safe and drive safer cars.